எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி எனக்கு விபூதி அடிச்சான்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸை நான் ரொம்ப நம்பினேன். ஒரு தைரியமாக இருந்தது. இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தப்போ ரொம்ப சேஃபாகவும் ஃபீல் ஆனது, மென்டலி ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆனது. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு எதாக இருந்தாலும் இந்த இன்சூரன்ஸ் மூலிமா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நமக்கும் சரி, நம்ம ஒய்ஃபுக்கு, குழந்தைக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த இன்சூரன்ஸ் மூலிமா நம்ம கிளைம் பண்ணிக்கலான்ற ஒரு தைரியத்தில் நான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் கரெக்டாக இந்த வருஷம் ஆகஸ்ட் 21 அன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸோட உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபுக்கு ஒரு 10 நாளாகவே ஃபீவர் கண்டினியூஸாக விட்டு ஈவினிங் டைமில் மட்டும் வந்தது. கை கால் ஜாயிண்ட்லாம் பயங்கர பெயினாக இருந்தது. ஒரு பாயிண்ட்லுக்கு மேலே ரொம்ப வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, இதை பயமே ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் இமீடியட்டாக போயிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சேலம் காவேரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எமர்ஜென்சியில் என்னோடய ஒய்ஃபை அட்மிட் பண்ணேன். ஸோ டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்கள் ஒய்ஃபுக்கு டெங்கு ஃபீவர் பாசிட்டிவ் இருக்குங்க, நீங்கள் இமீடியட்டாக அட்மிட் பண்ணி நீங்கள் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நானும் டெங்கு ஃபீவர்னு சொன்ன உடனே இந்த மாதிரி டெங்கு ஃபீவர்லாம் வந்தது கிடையாது, எனக்கும் வந்தது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் இதை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. சரி, ஓகேங்க சார், நீங்கள் அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அட்மிட் பண்ணிவிட்டு, அதுவும் எதனால் அட்மிட் பண்ணோம்னா, நம்ம கிட்ட தான் இன்சூரன்ஸ் இருக்குது, என்ன ஆகிருப்போகுது அப்படின்ட்டு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான், இந்த காய்ச்சலுக்குலாம் இன்சூரன்ஸ் கவரேஜ் வராதுன்ற மாதிரி சொன்னாங்க. நான் அப்படி இல்லை. என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாலிசி எடுக்கும்போதே உங்களுக்கு ஆஃப்டர் 1 மந்த், இந்த பாலிசி எடுத்ததுலேருந்து 1 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஃபீவராக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனீங்கன்னா உங்களுக்கு கிளைம் கிடைக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதை நம்பி தான் நம்ம இந்த கிளைமையும் இந்த பாலிசியும் நம்ம எடுத்தோம். ஸோ இந்த கிளைம் எதிர்பார்த்த மாதிரியே ஹாஸ்பிட்டல் சைடு எதிர்பார்த்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிடுச்சு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், இந்த கிளைம் ரிஜெக்ட் ஆன உடனே இந்த மாதிரி கஸ்டமருக்கு கால் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி, மேடம், என் ஒய்ஃபு டெங்கு ஃபீவர் பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் என்னங்க கிளைம் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஒய்ஃபுக்கு அந்த பிளட் கவுண்ட்ஸ் எல்லாமே ஆவரேஜாக தான் இருக்குங்க, ரொம்ப சீரியஸ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த மெடிக்கல் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன சொன்னேன்னா, என் ஒய்ஃபுக்கு டெங்கு ஃபீவர் பாசிட்டிவ், நான் அட்மிட் பண்ணிட்டேன், கிளைம் கொடுக்கணும், நீங்கள் ஏன் கொடுக்கல, இதுதான் என்னோட கேள்வி. அவங்க நிறையா சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் இதை கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி இந்தியா போஸ்ட்டில் அவங்க அனுப்புனேன். இதை தப்பு, இதை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அந்த கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ரீகன்சிடர் பண்ணி என்னோடய ஒய்ஃபுக்கு இது தீபாவளி டைமில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால டப்புன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கு, பட்டாசு சத்தம். ஸோ என்னோடய ஒய்ஃபுக்கு இந்த கம்ப்ளைண்ட் ஒரு லெட்டர் அவங்க ரிசீவ் பண்ணி இதை ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு அப்பயும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லை, இது தேவையில்லை, நீங்கள் அட்மிட் ஆகிருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவங்க அட்மிட் ஆகிருக்க தேவையில்லைன்னு சொல்லும்போது நானும் அட்மிட் ஆகுன்ற அவசியம்லாம் எனக்கு இல்லை. எனக்குமே இங்கே உட்காந்துட்டு அவசியம்லாம் இல்லை. நான் இந்த அட்மிட் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே நான் சேலம் ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலில் கண்டினியூஸாக வெடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் அமைதியாக தான் இருக்குது. நானும் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஓபிலெலாம் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ அந்த மெடிசன்லாம் கொடுத்துருந்தாங்க, அது கேட்கல, ஒன்றும் செட் ஆகலன்னு தான் நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதே ஆக்சுவலி. ஸோ அவங்க அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை வாங்கிட்டு மறுபடியும் என்னோடய கிளைமை ரிஜெக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2 டைம் என்னோடய கிளைமை ரிஜெக்ட் பண்ணாங்க. இதுக்கு இடையில என்னோட குழந்தைக்கும் ஃபீவர் தான். ஸோ அவங்க என் ஒய்ஃப் என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மதர் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பிரஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ என் குழந்தைக்குமே காய்ச்சல் விட்டு தான். நான் என்ன நினச்சிட்டேன், ஃபஸ்ட்டு அம்மாவை சரி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் குழந்தைய இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். அப்புறம் பார்த்தோம்னா அம்மாவுக்கு தான் டெங்கு ஃபீவரை எப்படி உடனே சரி பண்ண முடியும், ஒன்றும் முடியாது இல்லையா. ஸோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் நான் கட்டிட்டேன். சரி, இதுக்கெல்லாம் மல்லு கட்டிகிட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். என் ஒய்ஃபையும் ஒரு 3 நாளில் ட்ரீட்மெண்ட்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் அவங்க ஸ்டடி ஆகிட்டாங்க. என் குழந்தைக்கு ஃபீவர் அதே மாதிரி தான் விட்டு வந்தது. எனக்கு என்ன பயனா, குழந்தைக்கும் டெங்கு ஃபீவரும் வந்துருச்சோன்ற பயம் தான். அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது டெங்கு ஃபீவர்லாம் இல்லை, இது வைரல் ஃபீவர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என் குழந்தையும் நான் மறுபடியும் அதே மாதிரியே டாக்டர் என்ன சொன்னார்னா, 10 டேஸாக ஃபீவர் விட்டு வந்துருக்குங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு இதே மாதிரி தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இமீடியட்டாக உங்கள் குழந்தைய அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே சேலம் ராமலிங்கம் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணேன். சைல்ட் கேர்
குழந்தைகளுக்குன்னே ஹாஸ்பிட்டல் அது. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நானும் அட்மிட் பண்ணேன். அட்மிட் பண்ணி அதுக்கும் என்னோட இன்சூரன்ஸ் கொடுத்தேன். அங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, இன்சூரன்ஸ்லாம் அப்ரூவல் ஆயிடுச்சு. ஆனால் என்னன்னா, அந்த அப்ரூவல் ஆன அமௌண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செட்டில்மெண்ட் ஆகலை. ஸோ அங்கேயும் டிலே ஆகிட்டே இருந்தது. அப்போ என்ன பண்ணிட்டேன், நானும் அங்கே ஒரு நானே என்னோட அமௌண்ட்டை கட்டிட்டு என் குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஒய்ஃபுக்கு வந்து 27,000 ரவுண்டாக 27,000 ரூபா, என்னோட குழந்தைக்கு வந்து 21,750 ரூபா, கிட்டத்தட்ட 50,000 பக்கமாக வந்துச்சு இந்த 2 பேத்துக்குமே சேர்த்து. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது எல்லாத்தையும் வந்து உட்காந்து இந்த ஹாஸ்பிட்டல் பில்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு மறுபடியும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கரண்ட்டு போயிடுச்சுங்க. இப்போ தான் கரண்ட் வந்துச்சு. இப்போது நானே இந்த பில்ஸ் எல்லாம் வச்சு மறுபடியும் அந்த கம்பெனிக்கு எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் லெட்டர் அனுப்புனேன். அதுக்கப்புறம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆரம்பித்தாங்க, அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அப்பீல் லெட்டருக்கு அனுப்புனேன். 14 நாளில் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பக்கமாக போகுது. இன்னும் எந்த பதிலும் வரலைங்க. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நான் செலவு பண்ண அந்த 48,000 சில்லரை மட்டும் வந்தாலே போதும். எனக்கு தெரியும் அது ஃபுல் அமௌண்ட்டும் வராது. அதில் ஒரு பாதி கொடுத்தா கூட போதுங்க, ஏதோ நினச்சி செலவு பண்ணிட்டு இது பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமாக கூட அந்த கன்சிடர் பண்ணிக்காமல் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இவ்வளோ அலட்சியமாக இருக்கிறாங்க. இது வந்து சேவை குறைபாடு தான் இது கண்டிப்பாக. ஸோ இதை வந்து நான் கன்சியூமர் கோர்ட்டில் நேராக டீல் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க அவங்கள. நான் வந்து எவ்வளோ பேசி பார்த்துட்டு ஃபோன்லாம் பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே ரெஸ்பான்ஸ் கிடையாது. யாருக்கும் எதுவுமே தெரியலையா என்னன்னு தெரியல. ஸோ வந்து நான் டைரெக்டாக கன்சியூமர் கோர்ட்டுக்கு தான் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் எனக்கு வந்து பழக்கமும் இல்லைங்க. இதெல்லாம் எனக்கு இன்டென்ஷனுமே கிடையாது இதெல்லாம் பண்ணணுன்றதெல்லாம். நான் சரி என்ன பண்ணுறது, இப்போது இவ்வளோ கிளைம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ இது பண்ணுறாங்க. நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அமௌண்ட்டெல்லாம் எதுவும் செலவாயிடக்கூடாது, அது ஏதோ ஒரு பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்லி வச்சுருக்கிற அமௌண்ட்டெல்லாம் இந்த எதிர்பாராத மெடிக்கல் செலவுனால செலவாகும்போது நம்ம அதுக்கு டென்ஷன் ஆகுதுங்களா இல்லைங்களா? நம்ம இது வந்து கண்டிப்பாக நம்ம இது கன்சியூமர் கோர்ட்டில் தான் டீல் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது அப்படியே இந்த பிரச்சனையை அப்படியே ஒரு சீரியஸ் மாதிரி எடுக்கலாம், பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி கொண்டு போகலான்ட்டு இருக்கோம். இருக்கிற பிரச்சனை இந்த வீடியோ எதுக்கு, அதுவும் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, இதை எடுத்து போடலாமே, எடுத்து போட்டு யாருக்காவது பிரயோஜனப்படும் இல்லையா, பார்க்கலாங்க. அதையும் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அனுப்பியிருக்கோம், இதெல்லாமே பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு பெட்டிஷன் தயார் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கோர்ட்டில் அடுத்தது நம்ம போய் இந்த பெட்டிஷனை கொடுத்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். இது வந்து கன்சியூமர் கோர்ட்டில் கன்சியூமர் ஆக்ட் 2019 அந்த இதில் தான் வரும். ஸோ அதனால நம்ம இதுக்கு அட்வொகேட் அப்பாயின்ட் பண்ணுற அவசியம்லாம் கிடையாதுங்க. நம்மளே வந்து ஆர்கியூ பண்ணலாம் அது. ஸோ அதனால் நம்மளே தான் ஆர்கியூ பண்ண போகிறோம். எப்படி இந்த பெட்டிஷன் தயார் பண்ணுறது, என்ன பண்ணுறது எல்லாமே நான் இன்டர்நெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கோர்ட்டில் போயிட்டு இந்த கேஸை ஃபைல் பண்ணும்போது அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அந்த கம்பெனி எதிர்த்து சுருக்கமாக சொன்னால் அந்த கம்பெனி எதிர்த்து லீகலாக என்ன ப்ரொசீஜரோ அதை நம்ம பண்ண போகிறோம். சரி ஓகேங்க, தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 55 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோலாம் அடிக்கடி வராதுங்க. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை, எப்போயாவது ஒரு நாளைக்கு வரும். ஸோ நீங்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். சரி ஓகேங்க, இதோட கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் நான் ஒரு பாலிசி எடுத்திருந்தேன். அந்த பாலிசியை வந்து யூஸ் பண்ணும்போது அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கிளைமை. ஸோ அதுக்கு நிறைய டைம் அவங்கள நம்ம பேசி பார்த்தாச்சு. அவங்க எதுவுமே நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ நம்ம டைரெக்டாக கோர்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த கோர்ட்டில் எல்லாம் என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்றதெல்லாம் பின்னாடி வர வீடியோவில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அதே போதும். இதெல்லாம் இது ஸ்கிரிப்டெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. டைரெக்டாக அப்படியே எடுத்து பேசி அப்லோட் பண்ணுறது தான். நம்ம ஒரு ஆள் என்ன பண்ணுறது, எவ்வளோ அதெல்லாம் எடிட்டிங், அதெல்லாம் வேலை டைமும் இல்லை. இதெல்லாம் ஓகேங்க. நன்றி, வணக்கம்.